ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவோட பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் 2 பாகமாக கட் பண்ணி எடுக்கிறேன். நம்ம சப்பாத்தி மாவை நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி நம்ம கல்லில் வச்சு தேய்ச்சிக்கலாம். நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எனக்கு கல்லில் ஒட்டலை, அதனால நான் அப்படியே தேய்க்கிறேன். நீங்கள் வேணும்னா கீழே மாவு கூட கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு மெல்லிஸாக தேய்ச்சா போதுங்க. இப்போ இதை நம்ம ஒரு கத்தி யூஸ் பண்ணி இதை நீல வாக்கில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த 2 ஓரங்களை பிடிச்சி இந்த மாதிரி மடித்து விடுங்க. அதே மாதிரி பின்பக்கமாக இருக்கிற இந்த 2 ஓரங்களை இந்த பின்பக்கமாக இப்படி மடித்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா வெந்து வரணும். இது வெந்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து சூப்பராக மேலே வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி ஒரு மூங்கில் தட்டில் எடுத்திருக்கேன். தண்ணி எல்லாம் அதுவாக ஃபில்டர் ஆயிரும். இப்போ இதை எடுத்து நல்லா ஆறட்டுங்க. இப்போ நான் மண்கடாய் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாதி வரைக்கும் வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் இது 3 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு அரை மூடி அளவுக்கு சோயா சாஸு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பாஸ்தாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறமா சிம்மில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ கெச்சப்பு, அதுக்கப்புறம் சோயா சாஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தக்காளி, வெங்காயம் வச்சு சூப்பராக செய்யலாங்க. பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.